தயவு செஞ்சு உள்ள வாருங்க. ஆஹா, வாவ், எங்கள் முதல் குழந்தை ஹல்க் வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம். எங்கள் இரண்டாவது குழந்தை இரும்பு குழந்தை வரவேற்கப்படுகிறது. காலை வணக்கம். எங்கள் மூன்றாவது குழந்தை பேட்மேன் குழந்தை வரவேற்கப்படுகிறது. வணக்கம் ஓப்ஸ். எங்களுடைய நான்காவது குழந்தை ஸ்பைடர் பெண் வரவேற்கப்படுகிறது. எங்கள் ஐந்தாவது குழந்தை சூப்பர் கிரில் வரவேற்கப்படுகிறது. எல்லா குழந்தைகளையும் எண்ணுவோம். சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு மற்றும் நீல குழந்தைகளே, நபடிக்க போகும் நேரத்திற்கு அறையை தயார் செய்ய வேண்டும். தயவு செய்து உங்கள் இருக்கைகளில் இருங்கள். வாவ் நண்பர்களே, இது சூப்பர்மேன் அறை. சூப்பர். எனக்கு இந்த அறையை மிகவும் பிடிக்கும். இப்போது இங்கே விளையாடலாம். ஒரு நிமிடம், ஒரு நீல குழந்தை எங்கே? வாவ், ஸ்பைடர்மேன் அறை. இது ஒரு அற்புதமான விளையாட்டு அறை. இங்கே சிறிது நேரம் இருக்கலாம். மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு. ஒரு நிமிடம், எங்கள் நீல மற்றும் சிவப்பு குழந்தை எங்கே? வாவ், முழு பேட்மேன் அறை. இது விளையாட சிறந்த இடம். மஞ்சள் குழந்தை எங்கே? நண்பர்களே பாருங்கள், இது ஐரன் மேன் அறை. இந்த அறை மிக சிறந்தது. நான் இங்கே சிறிது நேரம் விளையாட போகிறேன். அவர்கள் எல்லா குழந்தைகளும் எங்கே சென்றார்கள்? வாவ், இந்த ஹல்க் அறையை பாருங்கள் நண்பர்களே. இங்கே விளையாடலாம். ஐயோ, இல்லை 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 இல்லை. எல்லா குழந்தைகளையும் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு சிலந்திகளை வரைய மிகவும் பிடிக்கும். ஒன்றை வரையலாம். இப்போது நீ என் புதிய செல்லமாக இருப்பாய். நான் உன்னை ஸ்பிண்டரெல்லா என்று அழைப்பேன். ஓ, அது என்ன? ஸ்பிண்டரெல்லா, இங்கே ஒரு நிமிஷம் இரு. வாவ், உண்மையான சிலந்தி விருந்து. இந்த நாள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஸ்பைடர் பெண். அவோ இல்ல, நான் மறைவது வேண்டும். ஸ்பைடர் பெண், நீ இங்கே இருப்பதை எனக்கு தெரியும். சிலந்தி விலகு. நிறுத்து, இது என் நண்பர் ஸ்பிண்டரெல்லா. ஹூ ஸ்பின் யார்? ஸ்பைடர் பெண், இது நாப் நேரம். பை பை ஸ்பிண்டரெல்லா. இனிய கனவுகள். மற்ற சூப்பர் ஹீரோ குழந்தைகளை கண்டுபிடிப்போம். ஒரு பட்டம், 2 சிறகுகள், 3 குதிப்புகள். நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள்.
அது மிகவும் தீவிரமாக இருந்தது. நாம் நடனமாடுவோம். ஒரு நிமிஷம் இருங்கள். பேட்மேன் குட்டி, அந்தே இல்ல, நான் மறைவில் இருக்க வேண்டும். யாரேனும் இருக்கிறீர்களா? நான் உன்னை இங்கேதான் என்று அறிவேன். பேட்பாய், இங்கே வா. படுக்க செல்ல நேரம். பேட்பாய், நல்லா தூங்கு. இன்னும் 3 குழந்தைகளை தேட வேண்டும். ஊப்ஸ். பார், ஹல்க் பிளேடோ விளையாடுவோம். நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நீலக்கார். ஹல்க் வெற்றி. இங்கே என்ன நடந்தது? நான் எதுவும் செய்யவில்லை. தூக்க நேரம். குட்டி ஹல்க், வாருங்கள். இன்னும் 2 குழந்தைகளை தேட வேண்டும். வாருங்கள். என்னிடம் சக்தி உள்ளது. அடடே, அது அற்புதமானது. நன்றி. இப்போது பயிற்சி செய்ய நேரம். அந்த சத்தங்கள் என்ன? கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்கிறார்கள். கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்கிறாங்க. நான் மறைவாக இருக்க வேண்டும். இல்லை, நல்ல இடம் தேட வேண்டும். ஆமாம், ஆம். நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள். சிக்கிவிட்டாய். தூக்க நேரம். உன் குட்டி தொல்லை உண்டாக்கி. இன்னும் ஒரு குழந்தை மட்டும்தான் உள்ளது. சிறிது தண்ணீர் குடிக்க நேரம். அது நல்லது. பாருங்கள் நண்பர்களே, அழகான கார். விளையாடுவோம். சூப்பர் பெண். ஐயோ, மறைவில போகலாம். அம்மா இல்ல. பரவாயில்லை. சூப்பர் பெண். ஆமா, நீங்க என்னை கண்டுபிடித்தீங்கள். தூக்க நேரம். சூப்பர் பெண். முடிவாக அனைத்து குழந்தைகளையும் கண்டுபிடித்தோம். புதிய சாகசங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம். குட்டி சூப்பர் ஹீரோக்களும் கூட விதிகளை கேட்டு பின்பற்ற வேண்டும். எப்போதும் உங்கள் ஆசிரியர்களின் மேலில் கேளுங்கள், ஓடிவிடாதீர்கள். என் சேகரிப்பை பாருங்கள்.
எண் 1 2 எண் 3 டாஷா அது என்னோட காரு. டாஷா அது என்னோட காரு. இல்ல ஏய் ருக அது என்னோட காரு. நீ என்ன செய்றே? நிறுத்து. ஓ இல்ல 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 நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. அலெக்ஸ் டாஷாவோட நல்லவரா இருக்கு. சரி அப்பா. ஏய் அலெக்ஸ். அலெக்ஸ் நீ என்ன செஞ்சே? மன்னிச்சு டாஷா, நான் மீண்டும் அப்படி செய்ய மாட்டேன். அப்பா எனக்கு உதவுங்கள். நன்றி அப்பா. பரவாயில்ல. டாஷா வெளியே போய் விளையாடலாம். சரி. அலெக்ஸ் நீ சொல்லிய கார்கள் எங்கே? எனக்கு தெரியாது டாஷா, அவை இங்கிருந்தன. டாஷா என்னை பின்பற்றுங்கள், அது எங்கே இருக்கிறது பார்ப்போம். வாவ் டாஷா பாரு, அது ஒரு தீயணைப்பு வாகனம். அலெக்ஸ் பாரு, இவ்வளவு உயரமான ஏணி. நீங்கள் அறிந்தீர்களா, சில தீயணைப்பு வாகனங்களின் ஏணிகள் 60 மீட்டர் நீளம் வரை செல்ல முடியும். அது 20 மாடி கட்டிடம் போன்ற உயரமாகும். மேலும் தீயணைப்பு வாகனங்கள் சிறிய நீச்சல் குளம் நிறைவடைய அதிகமான தண்ணீரை கொண்டு செல்கின்றன. டாஷா எனக்கு உதவுங்கள், மீதமுள்ள கார்கள் எங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டும். சரி. தீயணைப்பு வாகனம் எல்லோரையும் பாதுகாக்கும் சக்கரங்களில் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோ போன்றது. நீங்கள் அறிந்தீர்களா, விமானங்கள் எவரெஸ்ட் மலைக்கு மேலே பறக்கின்றன. விமானங்கள் சுமார் 10 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கின்றன. ஆனால் எவரெஸ்ட் 8.8 கிலோமீட்டர் உயரம். விமானங்கள் புயலின் வழியாக கூட பறக்க முடியும். ஓ ஒரு சூட்கேஸ். பார்க்கிங் பண்றதுக்கு தயாராகி இருக்கிறது. இது ஒரு குப்பை வாகனம். குப்பை வாகனங்கள் மிகப்பெரியதை எடுக்கும். அவை ஒரே நேரத்தில் பல டன் குப்பைகளை எடுத்து செல்ல முடியும். ஆனால் எல்லா குப்பை வாகனங்களும் ஒரே மாதிரியாக இல்லை. முன்னணி லோடர்கள், பின்புற லோடர்கள், பக்க லோடர்கள் அல்லது கூட தானியங்கும் வாகனங்கள் உள்ளன. குப்பை வாகனங்கள் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கின்றன. அவசர நிலைகளில் மக்களுக்கு உதவுகிறது. உடல் நலக் குறைவானவர்களை அல்லது காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றனர். ஆம்புலன்ஸில் மின்னும் விளக்குகள் மற்றும் பெரிய சைரன்கள் உள்ளன. விளக்குகள் மற்றும் சைரன்கள் மற்ற ஓட்டுநர்களுக்கு பக்கம் செல்வதற்காக எச்சரிக்கின்றன. பலவிதமான ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. அவசரம், அவசரமல்லாத மற்றும் குழந்தைகளுக்கானவைகளும். சரி, பார்ட்டி முடிஞ்சது. திரும்பி போவோம். பள்ளி பஸ்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும்.
அந்த நிறம் தேசிய பள்ளி பஸ் மஞ்சள் என்று அழைக்கப்படுகிறது. பள்ளி பஸ்கள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு செல்கின்றன. பஸ்ஸை மீண்டும் ஒரு பொம்மையாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. ஒரு பஸ் அப்படின்னால் குறைவான கார்கள் மற்றும் குறைவான மாசு. நாங்க பள்ளியில வந்துட்டோம். பாருங்க, இது ஒரு போலீஸ் லாரி. போலீஸ் கார்கள் மின்னும் விளக்குகளும் பேரிரைச்சலான சைரன்களும் கொண்டவை. எனவே யாரும் அவற்றை வருவதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். நாஸ்தியாக இருங்கள், போலீஸ் இங்க. போலீஸ் லாரி மிக பெரியது. உள்ளே என்ன இருக்கிறது? உள்ளே வானொலிகள், முதல் உதவி பெட்டிகள் மற்றும் அது மக்களை உதவுவதற்கான சிறப்பு கருவிகள் உள்ளன. அது உண்மையில் எதையும் மீறி செலுத்த முடியுமா? அது கெட்ட சாலைகளில், புல்லில் மற்றும் சில சாலையற்ற பகுதிகளில் கூட செல்ல முடியும். உங்கள் வேலைக்கான பிடித்த பகுதி என்ன? எல்லோரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதும் தேவைப்படும் மக்களை உதவுவதும் அதுவே சிறந்த பகுதி. அது ஓடி போகும் முன் கார் ஒரு பொம்மையாக மாற்றிவிடலாம். போலீஸ் லாரிகள் மற்றும் அதிகாரிகள் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இது விலங்கு கையளிப்பு வாகனம். இந்த லாரிகள் விலங்குகளை பத்திரமாக விவசாயம், உயிரியல் பூங்கா அல்லது தஞ்சம் பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றன. வா மாடு நகரு. வா மாடு உள்ள போ. நகரு. இதை மீண்டும் பொம்மையாக மாற்ற நேரம். இது ஒரு சிமெண்ட் லாரி. இந்த லாரி சாலைகள் மற்றும் கட்டிடங்களை கட்ட சிமெண்ட் எடுத்து செல்கிறது. அலெக்ஸ், என்ன சொன்ன? இந்த லாரியை மீண்டும் ஒரு பொம்மையாக மாட்டிவிடலாம். இது ஒரு டிராக்டர் அதன் பின்னால் ஒரு பாளையத்தை இழுத்து செல்கிறது. இது கனமான பொருட்களை தூக்க முன் ஏற்றியை கொண்டுள்ளது. முன் ஏற்றி ஒரு பெரிய ஸ்கூப் போன்றது. இது மண்ணை, வைக்கோலை, கற்களை அல்லது மணலை எடுத்துக்கொண்டு இந்த அனைத்தையும் உயரமாக தூக்க முடியும். டிராக்டர்கள் அதிக வேலை சுமையை குறைக்கின்றன. மீண்டும் செல்ல நேரம். நன்றி டாஷா, நீங்கள் மிகவும் உதவியாக இருந்தீர்கள். பிரச்சனை இல்ல அலெக்ஸ், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. நாம் ஒன்னா விளையாடலாம். ஏய், இப்போது நண்பர்களே, நீங்கள் வாகனத்தின் பெயர்களை எவ்வளவு நன்றாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை சரிபார்ப்போம். அந்த சத்தம் என்ன? ஆம் நண்பர்களே, அது ஒரு ஆம்புலன்ஸ் தான். அந்த சத்தம் என்ன? ஆம், அது ஒரு விமானத்தின் சத்தம். அந்த சத்தம் என்ன? ஆம், அது ஒரு தீயணைப்பு வாகனத்தின் சத்தம். மிகச் சிறந்த வேலை நண்பர்களே. நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் பகிர்ந்து விளையாடும் போது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆம் டாஷா, குழுவினரின் ஒத்துழைப்பு எப்போதும் அனைத்து சாகசங்களையும் சிறப்பாக்கும். ஏவா, அலிஸ், இந்த டைனோசர்களை பாருங்கள். அலெக்ஸ், ஏவா, அலிஸ், உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான சவாலை கண்டுபிடித்தேன். முகமூடிகள் அணியுங்கள், டைனோசர்களை செயல்படுத்துங்கள். டைனோசர்களை செயலிழக்கச் செய்யுங்கள்.
30 நிமிடங்களில் அனைத்து டைனோசர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கும் டைனோசர்களை குறிக்க இதை பயன்படுத்துங்கள். டைனோசர்களை கண்டுபிடித்தவுடன் அதை இந்த மேடையில வைக்க வேண்டும். அதிக டைனோசர்களை கண்டுபிடிப்பவர் பரிசை வெல்வார். பறக்கும் டைனோசர் பவுன்ஸ் ஹவுஸில் ஒரு சுவாரஸ்யமான நேரம். நீங்கள் தயாரா நண்பர்களே? ஆஹா, வாங்க போகலாம். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் எங்கும் டைனோசர் பரிசுகளை மறைத்து வைத்துள்ளேன். அவன் எங்கே இருக்க முடியும்? இல்லை, இங்கே ஏதேனும் டைனோசர்கள் உள்ளனவா? ஓ, இந்த அழகான டைனோசரை பாருங்கள். என் கவனச்சிதறல் திட்டம் வேலை செய்தது. ஏவா அதில் விழுந்து விட்டாள். இது என்ன? இது சுவாரஸ்யமா இருக்குது. ஓ, காத்துருங்க, நான் மறந்துட்டேன். நான் டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த போர்வை விசித்திரமாக இருக்கிறது. இதன் கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது போல. ஓ, இன்னொரு டைனோசர். இல்ல, இது ஒரு விநியோகிப்பான். எனக்கு ஒரு டைனோ பொம்மை வேண்டும். ஓ, பிடிச்சாச்சு டியோ பையனே. ஏய் ஆலிஸ், நான் முதலில் இங்கே இருந்தேன். 1 2 3 ஓ வாவ், இது என்ன? இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அலெக்ஸும் அதுல விழுந்துட்டார். மகிழுங்கள். வாவ், நான் 2 முட்டைகளை வென்றேன். இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். காத்திருங்கள், நான் இதற்காக இங்கே இல்லை. நான் டைனோசர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அறையின் ஸ்கேன் தொடங்குங்கள். முதல் ஒன்றை கண்டுபிடித்தேன். இங்கே வா, சிறியவனே. இது ஒரு டைனோ பாட்டுல மட்டுமே. எனக்கு டைனோ பொம்மைகள் வேண்டும். ஓ, இது என்ன? வாவ், இவ்வளவு டைனோ ஸ்நாக்ஸ். ஏவா, அதிகமான இனிப்புகளை சாப்பிடாதே. உனக்கு பொம்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இனிப்புகள் என் பற்களுக்கு கேடு. டைனோசர்களை கண்டுபிடிப்போம். இன்னொன்னு இருக்குது. காத்திருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு டைனோ இருந்தால் என்ன? மேலும் கண்டுபிடிக்க வேண்டும். பிடிச்சாச்சு. இன்னும் இருக்குதா? ஆம், இருக்கிறது. நான் விரைவாக இருக்க வேண்டும். 9 10 வாவ், நான் 3 டைனோசர்களை கண்டுபிடித்ததை நம்ப முடியவில்லை. நாயின் வீட்டை சரிபார்ப்போம். நான் வெல்ல வாய்ப்பு உள்ளது. பாருங்கள், ஒரு டைனோ மறைந்து இருக்கிறது. ஓ, அதுவே அதிர்ஷ்டம். 16 17 நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். வாங்க, அவற்றை எடுத்துடலாம். நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு குறைஞ்சது டைனோசர்கள் கிடைச்சது. ஆஹா, மேலும் டைனோசர்கள். போய் அவற்றை வாங்குவோம். இங்கே வா, அந்த டைனோசர்கள் எனக்கு கொடு. இப்போது எனக்கு 5 கிடைச்சது. 22
சரிபார்ப்போம். ஓ இல்ல, யாரோ வருகிறார்கள். எல்லாம் தெளிவாக உள்ளது. குளியலறையை சரிபார்ப்போம். இவை டைனோ குளியல் குண்டுகள் தானா? சிறிது மகிழ்ச்சி அடைவோம். ஆஹா, வாவ், டைனோசர்கள். போகலாம். இது மிகவும் நுரை போல உள்ளது. இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். இப்போ 27. பிங்க் மற்றும் ஆரஞ்சு செய்யலாம். இவ பொம்மைகள் அல்ல, இவ மிகவும் சிறியது. பாருங்க, நான் அவற்றை கண்டுபிடித்தேன். எனக்கு 3 கிடைச்சது. அதிர்ஷ்டமான பிடிப்பு. 30. ஆஹா, ரொம்ப டைனோசர்கள். இப்போது அவற்றை மீண்டும் வைக்கலாம். 36. நீங்கள் அறிந்தீர்களா நண்பர்களே, பல டீரெக்ஸ் எலும்புக்கூடுகள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. பாருங்கள், டைனோசர்கள். நான் உங்களை இங்கே கண்டுபிடிக்க மாட்டேன் என்று நீங்கள் உண்மையில நினைக்கிறீர்களா? என்னோட வா. ஆஹா, 39. நான் உங்களை கண்டுபிடித்தேன். இது என்ன? அதை சரி பார்ப்போம். உள்ள ஒரு டைனோசர் இருக்கலாம். நீங்கள் உண்மையில் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் பெரியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. ஓ ஆஹா, நான் போக வேண்டும். 42. 43. இது டைனோசர் பொம்மையாக தெரியலை, ஆனால் காத்திருங்கள், உள்ளே ஏதோ இருக்கலாம். ஆஹா, உள்ளே இருக்கிறது. உன்னை பிடித்தேன், சிறிய டைனோ. 44. அதுதான் எனக்கு தேவை. 45. ஆஹா, நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். மேலும் 3. 46. 47. 48. கண்டுபிடிக்க 2 டைனோசர்கள் மட்டுமே மீதமுள்ளது. இறுதி 2 டைனோசர்கள் இங்கே. ஓகே. ஹூரே! 49. ஆம், நான் இறுதியானதை கண்டுபிடித்தேன். 50. நேரம் முடிந்தது. நான் எதையும் கண்டுபிடிக்கல. எண்ணி இறுதி முடிவுகளை சரிபார்க்க நேரம். முடிவுகள்: ஈவா 14, அலிஸ் 14 மற்றும் அலெக்ஸ் 22. வாழ்த்துக்கள், நீங்கள் வென்றீர்கள். ஏய், நான் தான் ஜெயிச்சேனா? நல்லா செய்தீங்கள் அலெக்ஸ். ரொம்ப சிறந்த வேலை அலெக்ஸ். நான் வென்றேன், ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம். ஏனெனில் உங்கள் நண்பர்களுடன் பகிர்வது முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், வெல்லுவது மட்டுமல்ல, ஒன்றாக மகிழ்ச்சி அடைவது முக்கியம். இதோ எடுத்துக்கோ. அலெக்ஸ், சத்தம் போடுவதை நிறுத்து. நான் உன்னை கேட்கல. அலெக்ஸ், குத்து விளையாட்டத்தை நிறுத்து. சரி, கடைசி தடவை. ஓ, என் பந்து. அலெக்ஸ் கீழ்த்தளத்துக்குள் விழுந்தான். அவனை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். என்னை மறக்காதே. வாவ், திரும்பி வா. அதை தள்ளுறது தவறு.
நிச்சயமாக யாரையும் தள்ளுவதை நான் உறுதியாக வாக்குறுதி அளிக்கிறேன். என் பந்து அங்கே செல்கிறது. அதை நிறுத்த முயற்சிக்கிறேன். அது வேலை செய்யாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். சிறந்த யோசனை. வேலை செஞ்சது. பந்துக்கு பின் ஓடுவோம். வா வா அலெக்ஸ். எச்சரிக்கையாக இரு. இது ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது. வா, இங்கிருந்து விரைவில் வெளியேறுவோம். வாவ், வாவ், நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீங்கள் அங்கே என்ன பார்த்தீர்கள்? நிஞ்சாவாக மாறுவதற்கான நேரம். நான் முதலில். ஏய், நான் அதை முடித்து விட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக உள்ளது. நாங்கள் அதை முடித்தோம். மாரியோ விளையாட்டு. எச்சரிக்கையாக இருங்கள். யாரும் என்னை காப்பாற்றல. வாவ், ரொம்ப அழகான பொம்மை. நாங்கள் அதை உறைய வைப்போம். போவோம். உறைந்து போ. என் காலில் அரிப்பு. நகர வேண்டாம். நான் செய்தேன். மாமா, வேகமாக ஓடுங்கள். போ போ போ. ஆமாம், நாங்கள் அதை செய்தோம். இல்லை, இங்கே எரிமலை பாறை இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஆம், நாம் இந்த எரி வெப்பத்தை அணைப்போம். அது வேலை செய்யல. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? கவலை வேண்டாம், எனக்கு ஒரு யோசனை உள்ளது. பாருங்கள், நான் நின்றிருக்கிறேன். அப்பா, தயவு செய்து நம்ம இங்கிருந்து வெளியேற்ற முடியுமா? உனக்கு இது கிடைச்சது. வா, நான் முதல்ல போறேன். என் கையை பிடி. ஆமா, நீ செய்தாய். ஆமா. இல்ல, நான் இப்போது என்ன செய்வேன்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இதோ அப்பா, எடுத்துக்கோ. ஆமாம், மிக நல்ல யோசனை அலெக்ஸ். மிக சிறந்தது. ஈவா, எங்களிடம் வா. கீழே பார்க்க வேண்டாம். என் கையை பிடி. போவோ. ஆமாம். ஆனா பந்து இங்கேயும் இல்லை. அடுத்த அறைக்கு போவோம். ஐயோ, இது நம்மேல் விழுந்துவிடக் கூடாது என்று நம்புறேன். நான் அதை ஒப்புக்கொள்வதில் வெட்கப்படுகிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக உள்ளது. என்னை காப்பாத்தியதுக்கு நன்றி. எங்கே என் பந்து? அது அலங்காரம் மட்டும்தான். அல்லே இருக்கலாம். ஓடோடி போங்க. மம்மி எங்களை பிடித்தால் என்ன? எல்லாம் உன் பந்து காரணம்.
வாங்க. ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ, வாங்க வாங்க. இப்போ ஓடு. இப்போ குதிக்க. ஆம், நாங்கள் காத்திருக்க வேண்டும். கிலோஜாவானது எங்கள் பின்னால் உள்ளது. ஆம் ஆம், போகலாம். ஆனால் இல்ல, ஓடுவோம். நமக்கு தேவடி ஷிஹோ, இந்த பூ ஏன் எதுவும் பாய்ந்ததில்ல? ஐயோ, லேசர்களை கடக்க முடியவில்லை. அப்போ லேசர்களை விரைவாக கடக்கவும். அலெக்ஸ், அது உன் பந்து. அது முக்கியமில்லை, அதை காப்பாற்றுவது முக்கியம். ஆம், நாங்கள் செய்தோம். பந்தை எடு. ஆம், நான் என் பந்தை மீண்டும் பெற்றேன். இப்போ சரி, வாருங்கள், அடித்தளத்திலிருந்து வெளியே போகலாம். இது விளையாடும் இடம் அல்ல. அலெக்ஸ், நீ மீண்டும் சத்தமாக இருக்கிறாய். அலெக்ஸ், தயவு செய்து அமைதியாக இரு. ஓ, என் பந்து. அலெக்ஸ், இல்ல, இனிமேல் யாரும் அங்கே போறது கிடையாது. இங்கே என்ன காத்திருக்கு? சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவ்வளவு விசித்திரமான பள்ளியில் நான் இதுவரை போகவில்லை. ஆனால் இங்கே பாடங்கள் எப்படி செயல்படுகின்றன என்று பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன். எனது வகுப்பை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும். கணித வகுப்பு. எனக்கு கணிதம் பிடிக்கும். கணித வகுப்புக்கு செல்வோம். இது எனது பிரச்சனை அல்ல. கைப்பிடி சரியாக ஒட்டப்படவில்லை. நல்ல நாள். ஏவா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? விரைவாக வகுப்பறைக்குள் செல். எல்லோரும் கவனிக்கவும், இது நம்முடைய புதிய மாணவி ஏவா. ஹாய் ஏவா. புதிய மாணவி ஏன் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்தார்? அது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. சரி, அவளுக்கு நல்லவனாக இருக்கலாம். ஆமாம், நாமும் நண்பர்களாகி விடலாம். நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? இல்லை, நன்றி. நான் பாடத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன். குழந்தைகளே, பாடத்திற்கு தயாராகும் நேரம். சரி, உங்க சாதனங்களை விலக்கி வை. சிறந்தது. இன்று நமக்கு கணித தேர்வு உள்ளது. நன்றி. எனக்கு தேர்வுகள் பிடிக்கும். இல்லை 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 ஏவா, இதோ இதை எடுத்துக்கொள். மூணு கூட 2 சமம் 5. இந்த தேர்வு கேள்வி பத்திரம் உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் நல்ல மதிப்பெண் பெற சிறந்த முறையில் முயற்சிக்கிறேன். சரி, நேரம் முடிந்தது. உங்கள் தேர்வுகளை ஒப்படைக்கும் நேரம். என் தேர்வில் நான் நன்றாக செய்துள்ளேனா என்று நம்புகிறேன். போய் வருகிறேன் ஆசிரியர். பார்க்கலாம் ஆசிரியர். போய் வருகிறேன். பெரும் விசித்திரமான லேகோ உணவகத்துக்கு வரவேற்கிறோம்.
முன்னால் எப்போதும் உங்கள் கைகளை கழுவுங்கள். இது கிருமிகளை விலக்கி வைத்துவிடும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு மிசோ சூப், கலிபோர்னியா சுஷி ரோல் மற்றும் ஒரு டோனட் வேண்டும் தயவு செய்து. சரி, நன்றி. ரசியுங்கள். எனக்கு மிசோ சூப், ஒரு பீட்சா துண்டு வேண்டும் மற்றும் ஐஸ்கிரீம். உங்கள் உணவை ரசியுங்கள் டாஷா. எனக்கு டெம்பரா சுஷி வேண்டும், சீஸ் பர்கர் மற்றும் ஹாட் டாக். ஆன்ட்டி, எனக்கு காலை உணவிற்கு ஏற்ற ஒரு பொருள் வேண்டும். எனக்கு என்ன பரிந்துரைக்கிறீங்க? வெண்ணெய் மற்றும் முட்டைகளுடன் ஒரு சில டோஸ்ட்கள் எப்படி? நல்லாவே இருக்குது. அது நல்லது. ஆனால் நான் எனது வகுப்பு தோழர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏதாவது வேறு உண்டா? இதுதான் எனக்கு வேண்டியது. நான் பீட்சாவை பின்னர் வைத்துக் கொள்கிறேன் என நினைக்கிறேன். நான் உங்களுடன் உட்காரலாமா? நிச்சயமாக. நீங்கள் இதை எப்படி சாப்பிடுகிறீர்கள்? இது உண்ணக்கூடியதல்ல. என்னிடம் சிறந்த ஒன்று உள்ளது. இது என்ன? வொயிலா. இது சுவையாக உள்ளதா? நான் மாவு, பால் மற்றும் முட்டைகளை பயன்படுத்தி இதை உருவாக்கினேன். உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சுவையாக உள்ளது. பானங்களுக்கான நேரம். காற்று அலெக்ஸ், அது உங்களுக்கு மிகவும் மோசமாக உள்ளது. என்னிடம் சிறந்தது உள்ளது. கைஸ் பாருங்கள், இது ராஸ்பெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி ஜூஸ். நான் இதை இன்னைக்கு காலை செய்தேன். ப்ளூபெர்ரி மற்றும் ராஸ்பெர்ரியில நிறைய வைட்டமின்கள் உள்ளன. இது உங்களுக்கு ஆற்றலை வழங்குகிறது மற்றும் உங்களை வலிமையாக்குகிறது. ரசியுங்கள். உண்மையில் என்னிடம் இன்னும் சில உள்ளன. கைஸ், உங்களுக்காக கொஞ்சம் கம்மிஸ். நன்றி ஈவா. வரவேற்கிறேன் நண்பர்களே. வணக்கம் ஆசிரியரே. ஹாய் ஆசிரியரே. ஹாய் ஆசிரியரே. இன்றைய பாடம் மிகவும் பொழுதுபோக்கு, ஏனெனில் நீங்கள் உங்கள் சொந்த கலை திட்டத்தை தேர்வு செய்ய முடியும். நான் ஒரு அழகான மலர் அலங்காரம் செய்ய போகிறேன். நானும். எனக்கு மலர்கள் பிடிக்கும். இன்றைய பணியை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் எதையாவது சிறப்பாக செய்ய விரும்புகிறேன். சமீபத்தில் நான் பாரிஸை சென்று மோனாலிசா ஓவியத்தை பார்த்தேன். அதை தழுவி எதையாவது உருவாக்குவேன். உங்கள் படைப்புகளை முன்னிலைப்படுத்தும் நேரம். இது கிறிஸ்தாந்தமம். இது பல நிறங்களில் வருகிறது. மஞ்சள், இளஞ்சிவப்பு, வெள்ளை, கூடவே பச்சை நிறத்திலும் உள்ளது. பெரும்பாலான மலர்கள் வளர்ச்சியை நிறுத்தும் காலத்தில் இது குசையில் மலர்கிறது. இது பிளம் பிளாசம். அவை குளிர்காலத்தின் இறுதியில் மலர்கின்றன. இது ஆர்கிட். அவற்றிற்கு சூடான ஈரமான இடங்கள் பிடிக்கும். அவை காட்டில், மலைகளில் மற்றும் மரங்களிலும் வளர முடியும். அழகானது. டாஷா, அலெக்ஸ், ஆலிஸ், அது A+. மோனாலிசா ஓவியத்தால் ஈர்க்கப்பட்டு நான் இந்த கலைப்பணியை உருவாக்கினேன். இது லியோனார்டோ டா வின்சி மூலம் உருவாக்கப்பட்டது. அவளுக்கு கிட்டத்தட்ட தெரிவதற்குரிய புருவம் இல்லை. அவளின் சிரிப்பு ஒவ்வொரு கோணத்திலும் வேறுபடுகிறது. சில நேரங்களில் சந்தோஷமாகவும் சில நேரங்களில் தீவிரமாகவும் இருக்கும். ஈவா, இது ஆச்சரியமாக உள்ளது. A++. நல்ல நாள் மாணவர்களே மற்றும் அறிவியல் வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இன்று இயற்கையின் அழகை வெளிப்படுத்தும் கனிம மாதிரிகளை நாங்கள் படிப்போம். இதை காணுங்கள். ஆஹா, ஒரு படிகம்.
சிறந்தது. ஈவா, உங்க படிகம் பத்தி என்ன சொல்ல முடியும்? இது ஒரு சிவப்பு இளஞ்சிவப்பு ரோட்டோக்ரோசைட். அதன் நிறம் மண்கனீசில் இருந்து வருகிறது. இது ஒரு சிறப்பு உலோகம் மற்றும் கல்லுக்குள் அழகான கோடுகள் அல்லது வட்டங்களை உருவாக்குகிறது. இது அர்ஜென்டினா, பெரு மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களில் காணப்படுகிறது. நான் தயாரா இருக்கிறேன். இது ஒரு டான்ஜரின் குவார்ட்ஸ். இது இரும்பிலிருந்து இயற்கையான ஆரஞ்சு பூச்சுடன் மூடப்பட்டுள்ளது. டான்ஜரின் குவார்ட்ஸ் பிரேசில் போன்ற இடங்களில் கிடைக்கின்றன. இது நீல ஃப்ளூரைட். இது கட்டைகள் போன்ற குளிர்ந்த வடிவங்களில் உருவாகிறது. நான் இது ஊதா அமேதிஸ்ட். இது இளஞ்சிவப்பு அல்லது மிகவும் ஆழமான ஊதா இருக்கலாம். மேலும் இது ஒரு வகை குவார்ட்ஸ். அருமையான வேலை. எல்லாருக்கும் ஒரு ஏ கிடைக்கும். வணக்கம் குழந்தைகளே. மார்சம் வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் கால்பந்தாட்டம் விளையாட போகிறோம். கோல். சிலந்தி ஆசிரியரே உதவுங்கள். பாருங்கள், அவன் அதை பிடித்து விட்டான். பிடித்து விட்டேன். உனக்கு துண்டு சிலந்தி. சிறிது பொழுதுபோக்கு செய்யலாம். எங்க பாறை பழமையியல் பாடத்திற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்க டைனோசர் திட்டங்களை நீங்கள் வழங்குவீர்கள். ஆனால் முதலில் இந்த டைரனோசோரஸ் ரெக்ஸ் உயிரினக்கல் மாதிரியை நீங்கள் பார்வையில் காண்பிக்க வேண்டும். டீரெக்ஸ் மிக பெரியது. 40 அடி நீளமுள்ள மிக வலிமையான வாய்ச்சுளைகளும் பெரிய பற்களும் இருந்தன. அதன் கரங்களும் சிறியதாக இருந்தன. ஆனால் இது ஒரு கடுமையான வேட்டையாடும். டைரனோசோரஸ் ரெக்ஸ் மிகவும் தொலைதூரத்தில் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. நான் முதலில் எனது திட்டத்தை வழங்க விரும்புகிறேன். போனாடி ஆலிஸ், நீ தயார் செய்ததை எங்களுக்கு காண்பி. இது டீரெக்ஸும் தான். இது எனக்கு மிகவும் பிடித்த டைனோசர் என்பதால் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இது பூமியில் இருந்த மிகப்பெரிய இறைச்சி உண்ணும் டைனோசர்களில் ஒன்றாக இருந்தது. இது ஆங்கிலோசாரஸ். இது ஒரு செடியுண்ணி என்பதால் இது செடிகளை மட்டுமே உண்டது. அதன் பெயர் சங்கிலி பல்லி என்று பொருள்படும். ஏனெனில் இது கவச தகடுகள் கொண்டது. அது தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்திய ஒரு பெரிய களரி போன்ற வாளை கொண்டிருந்தது. இது எகினோப்ஸ். இது ஒரு பூனை அளவு சிறிய டைனோசர். இது செடியுண்ணி. மென்மையான இலைகளை சாப்பிட மிகவும் விரும்பும். இது pterodactyl. ஓ இல்லை, இது என்ன? இது மிகவும் பெரியது. யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு மாயக்கம்பு அவனை மீண்டும் மாற்ற உதவும். ஓ ஆம். ஏவா, இப்படி தலைமை ஆசிரியரின் அலுவலகத்திற்கு. நான் எதுவும் செய்யவில்லை. வணக்கம். ஆம், நான் லெகோ பள்ளியின் தலைமை ஆசிரியர். ஊஹூ. வணக்கம் தலைமை ஆசிரியரே. வணக்கம் ஏவா. தயவு செய்து உட்காருங்கள். ஏவா, இன்று பண்டைய கால அறிவியல் வகுப்பில் என்ன நடந்தது? நாங்க எல்லாரும் எங்கள் திட்டங்களை வழங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென என் டைனோசர் பெரியதாக வளர்ந்து அறையில் சுற்றி பறக்க ஆரம்பித்தது. உண்மையில் இது என் தவறு அல்ல. எனக்கு இதில் எதுவும் தொடர்பில்லை. நீங்கள் ஒரு நல்ல மாணவி என்பதை நான் அறிவேன். உன்னை நம்புகிறேன். நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். எதிர்காலத்தில் இது மீண்டும் நிகழாது என்று நம்புகிறேன். நன்றி தலைமை ஆசிரியரே. இது மீண்டும் நிகழவில்லை என்று நானும் நம்புகிறேன். நல்லா இரு ஏவா. விடை பெறுகிறேன். இன்று லெகோ பள்ளியில் நான் என் நாளை மிகவும் ரசித்தேன். அடுத்த முறை நான் மேலும் தயாராக விரும்புகிறேன். காலை வணக்கம் வகுப்பு. காலை வணக்கம் ஆசிரியரே. காலை வணக்கம் அனைவருக்கும். என்ன நடக்கிறது? ஏவா, லெகோ முறை தொகுப்பின் நாள் நேத்து. எனது தவறு குழந்தைகளே. உங்கள் அட்டவணைக்கு எப்போதும் கவனம் செலுத்துங்கள் மற்றும் எதையும் சரிபார்க்கவும். எப்போதும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்வதை அஞ்ச வேண்டாம். ஏனெனில் நீங்கள் தயாராக இருக்கும்போது அனைத்தும் மேலும் சுவாரஸ்யமாகவும் ரசிக்கும்படியானதாகவும் இருக்கும். நல்லா சொன்ன. இந்த பக்கம் வாங்க பசங்களா.
இந்த பக்கம் வாங்க பொண்ணுங்க. பசங்களா அது எப்படி செய்யறதுன்னு காட்டுவோம். ஏய் அலெக்ஸ், சங்கீதத்தை மாத்தாதே. அலெக்ஸ், நீதான் ஸ்பீக்கரை சேதம் பண்ணிட்ட. இல்ல தாஷா, நீதான் செஞ்ச. நீதான். இல்ல அது நீதான். இல்ல அது நீதான். இது உன் தவறு. முதல்ல அதை தொடர்ந்தது நீதான். உண்மையிலே இது எனக்கு பிடிக்கல. அப்படியா அலெக்ஸ்? சரி. ஓ ஆமா, இத பார். நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். நான் அவங்கள இப்பவே நிறுத்தணும். இது வேலை செய்யணும். ஓ என் கடவுளே, இது யாரு? வாங்க பசங்களா, இதை நிறுத்துங்க ப்ளீஸ். நீங்க எவ்வளவு குழப்பம் செய்திருக்கீங்கன்னு பாருங்க. உங்க சொன்னது சரி. நாம் அந்த குழப்பத்தை சுத்தம் பண்ணலாம். உண்மையிலே நான் பார்த்தேன், அது தாஷாவின் தவறு. நான் உன்னை உதவுவேன் தாஷா, அதனால நாம சீக்கிரம் சுத்தம் பண்ணலாம். அலெக்ஸ், நீ உதவ போறியா? இல்ல, என் பக்கம் சரி இருக்கு. என்ன? நான் நினைக்கிறேன் குக்கீஸ் விற்கணும் ஒரு நல்ல யோசனை. இல்லை, நாம கப் கேக்ஸ் விற்கணும். இல்லை, நான் குக்கீஸ் என்றேன். இல்லை, நான் கப் கேக்ஸ் என்றேன். குக்கீஸ் இல்ல, கப் கேக்ஸ் தான் சிறந்தது. இது என் அலங்காரம். அழகானது. ஓ பாரு. வாவ், பாரு. சுவையானது. குக்கீஸ், கப் கேக்ஸ். கப் கேக்ஸ், குக்கீஸ், கப் கேக்ஸ். வணக்கம், வாங்க வாங்க வாங்க, விரும்புறீங்களா? குக்கீஸ், கப் கேக்ஸ். வணக்கம். நான் ஒரு குக்கி அல்லது கப் கேக் வாங்கணும். என் கப் கேக்ஸ். நீ என்ன செஞ்ச தாஷா? அது உன் தவறு. இல்ல, அது உன் தப்பு. இல்ல, உன் தவறு. நீங்க கேட்டா நீங்க இப்ப சமாதானம் பண்ணுங்க இல்லையா? நாங்க போயிடுறோம். ஆமா, நாங்க போயிடுறோம். பசங்களா இருக்கே, எனக்கு இன்னும் குக்கீஸ் இருக்குது. நான் உன்னை கேட்க முடியல. இல்ல, என் குக்கீஸ். இல்ல இல்ல, நாங்க போயிட்டோம். உன்னாலதான் தாஷா, நாம மறுபடியும் சுத்தம் செய்யணும்.
அருமையான ஸ்லைம். இப்போது அதை கலக்க நேரம். இப்போது அதை கலக்கலாம். வாவ், என் ஊதா ஸ்லைம் பாருங்கள். என் ஸ்லைம் சிறந்தது. நான் இன்னும் முடிக்கவில்லை, எதையும் முடிக்கவில்லை. மன்னிக்கவும், இது என்ன? இதை மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இல்லை, நீங்கள் மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இது உங்களுடையது. ஓ ஐயோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மீண்டும் குழப்பம் செய்கிறீர்களா? ஆமாம் டாஷா, நீ என்ன செய்தாய் பாரு. இல்லை, இது உன் தவறு. கூடாங்கோ, நம்ப முடியவில்லை. உடனே சமரசம் செய்யுங்கள். விற்பனைக்கு பொம்மைகள். விற்க தொப்பிகள். விற்பனைக்கு பொம்மைகள். இல்லை, என் தொப்பிகளை வாங்குங்கள். அவை சிறந்தவை. அழகான மென்மையான பொம்மைகள். அவை மிகவும் அழகானவை. அழகான பயமுறுத்தும் தொப்பிகள். ஆஹா, வாவ், மிகவும் பயமுறுத்தும். தொப்பிகள் சிறந்தவை. பொம்மைகள் சிறந்தவை. பயமுறுத்தும் தொப்பிகளை பாருங்கள். பிளஷிகள் மிகவும் அழகானவை. ஒரு பயமுறுத்தும் தொப்பி, தயவு செய்து. இதோ உங்கள் பொருள். நன்றி. நான் ஒரு அழகான பிளஷி வாங்க முடியுமா? இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. இதை கவனிக்கவும். இப்போது இது அழகானது மற்றும் பயமுறுத்தும். என்ன? நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே, நீங்கள் ஒன்றாக விற்க வேண்டும். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். ஆம், அழகானது மற்றும் பயமுறுத்தும். பாருங்க, நம்ம சேர்ந்து விற்கலாம். ஒப்புக்கொள்றேன். நான் மிகவும் பசிக்கிறேன். ருசியானது, ருசியானது, ருசியானது. டாஷா, நான் ஒண்ணு பெற முடியுமா? தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து. உறுதியாக. ஒரு நிமிடம். நன்றி டாஷா. நான் இதனை நேசிக்கிறேன். ஆஹா, மிகவும் காரமானது. அலெக்ஸ் காரத்துக்கு சமாளிக்க முடியவில்லை. அலெக்ஸ், உங்களிடம் இன்னொன்று உள்ளதா? உறுதியாக டாஷா. நன்றி அலெக்ஸ். டாஷா, இங்கு ஒரு விழாவை தொடங்குவோம். சிறந்த யோசனை அலெக்ஸ். இந்த குறிகளையும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னிடமும் அவை உள்ளன. நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மில் பல சாதாரணமானவை உள்ளன. என்னை மன்னியுங்கள். ஆம், மற்றும் என்னையும் மன்னியுங்கள் டாஷா.